கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 47 வசனத்திலே, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா தேசத்துக்குள்ளுமே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது பிதாவின் சித்தம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி. இந்த கடைசி காலத்திலே நமக்கு என்ன வேணும்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் முதலாவது நமக்கு வேணும். நம்ம பெற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தரை யாரெல்லாம் அறியாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அதே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நமக்காக பிதானிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சீசர்களை பார்த்து இப்படியா சொல்கிறார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். ஒரு குடும்பத்துக்கு எப்போ பாவ மன்னிப்பு கிடைக்கு அப்படின்னா, உணர்ந்து மனம் திரும்பி, நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், இதுதான் பாவம், இது தப்புதான், இது நான் கர்த்தர் பிரியமெல்லாம் பண்ணிட்டேன், நான் இதுல இருந்து நான் மனம் திரும்பணும், அப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம அவருடைய சமூகத்துல வரும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோம், இதை நம்ம கொஞ்சம் எல்லா நேரத்திலுமே நம்ம யோசித்து பார்க்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில வீண் வார்த்தை எத்தனை, சில நேரத்துல பொய், சில நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் லஞ்சம், அநீதியான காரியம், புறங்கூறுற காரியம், அவதூறான காரியம், மற்றவங்களை பத்தி பேசக்கூடிய காரியம், இப்படியே ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருது, என்ன பாடு வருது கண்டே பிடிக்க முடியல. ஐயா, என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். முதல்ல என்னதான் செய்யணும்? தேவனோட சமூகத்துல போய், அப்பா உமக்கு பிரியமில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பகுதி இருக்கோ, என்னென்ன காரியம் இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ, எதுவா இருந்தாலும் உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. தேவகுமாரனா வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே வரும்போது முதல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பு. இந்த கடைசி காலத்துல நிறைய பிரசங்கத்திலே கள்ள உபதேசம் வந்துட்டு, கடைசி காலத்துல டயலாக் பிரசங்கம் வந்துட்டு, இஷ்டம் போல பேசக்கூடிய நிறைய கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், போலி அற்புதம், போலி அடையாளம், வாயை திறந்தா ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசில அநேகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, வஞ்சிப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கும்போது, ஐயா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஐயா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் முதல்ல கர்த்தர் பக்கம் இருக்கா அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் பொல்லாத வழியில இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அந்த குடும்பத்துல சாபம் தான் ஓடிட்டு இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலே ஆசீர்வாதம் இருக்காது. அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளணும். அண்ணே, நான் கையில பைபிளே எடுத்து வாசிக்க மாட்டேன்னே, நான் ஜெபமே பண்ண மாட்டோம்னே, நான் தேவனை தேடவே மாட்டோம்னே அப்படின்னா அங்க என்ன ஆவி இருக்கு? நம்ம இப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், ஒரு 7 நாள் கையில பைபிளே எடுத்து வாசிக்கல, 7 நாள் தேவனை தேடவே இல்லை. அப்ப கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை.
கர்த்தர் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, எனக்கு கிருபை தந்திருக்காரு, அந்த ஒரு உணர்வு கூட இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போவேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நோ டைம். அப்ப தேவன் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அப்போ ஒரு குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, நான் உங்களை தேடாம இருக்கேன்ப்பா, நான் ஜெபிக்காம இருக்கேன்ப்பா, நான் வேதத்தை நேசிக்காம இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேதத்தை நேசிக்க இரவு மூலமா தியானிக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஜெபாபிஷேகம் தாங்கப்பா, உங்க பாதப்படியில காத்திருக்க கிருபை தாங்கப்பா, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார். அப்ப இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள், இரவு நேரத்தில் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, முதல்ல உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? அண்ணே, நிறைய காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறோம். வீட்டுல கடன் இருக்கு, லட்சக்கணக்கா பிரச்சனை இருக்கு, கனவு சரியில்லை, பிள்ளை சரியில்லை, இதே நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். உங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு கவலையும் கொண்டு வைக்க வேண்டாம். ஒருவேளை அண்ணே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அந்த கவலையை அவருடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க, தேவன் பார்த்துக் கொள்வார். உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. கவலையே படக்கூடாதான். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. நாளைக்கு இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, என் பிள்ளை வாழ்க்கை அப்படி ஆயிருமோ, என் புருஷன் எப்படி இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, ஏகப்பட்ட இந்த ஒன்லி கால்குலேஷன் மட்டும்தான். நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? என் இருதயம் கர்த்தரோடு இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டேன்னா, நான் கர்த்தர் பக்கம் தான் இருக்கிறேன்னா. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல நிறைய ஆசைகள், நிறைய உலக காரியங்கள், நிறைய குடும்ப காரியங்கள், வேலை, வியாபாரம், இப்படி தனக்குன்னு சொல்லி நிறைய அங்கங்க நிறைய பகுதிகள் உண்டு. அதை மட்டுமே உட்கார்ந்து யோசித்து 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 ஒரு பெரிய துக்கத்துக்குள்ள மூழ்கி போய் கிடப்பாங்க. அதனால இரவு நேரத்துல பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா பல நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம். உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். அப்படி சோதித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் ஜெபிப்போம், கர்த்தர் தருவார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இப்ப நைட் நேரத்தில் நம்ம பிரசங்கம் பண்றோம். என்ன பிரசங்கம்? உங்க இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். ஒருவேளை உலகத்துல ஏதாவது ஒரு அடிமையில இருக்கேன், நான் பாவ அடிமையில இருக்கேன், நான் விபச்சார அடிமையில இருக்கேன், நான் மதுபான அடிமையில இருக்கேன், போதை அடிமையில இருக்கேன், விக்கிர வழிபாடுல இருக்கேன், ஒரு தவறான தொடர்புல இருக்கேன் அப்படின்னா உடனே மனம் திரும்பிடணும். இது பாவம், இது தப்பு, இதனால எனக்கு தண்டனை தான் வரும், இதனால என் குடும்பம் நல்லா இருக்காது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்தா மட்டும்தான் ஒரு குடும்பம் மனம் திரும்ப முடியும், ஒரு ஆத்துமா மனம் திரும்ப முடியும். பாவத்திலே செத்துட்டு இருந்தா அப்படியே நரகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரும்போது விடுதலை, ரட்சிப்பு. ஒரு குடும்பம் மனம் திரும்பும் போதுதான் ரட்சிப்பு, மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பும் போதுதான் சமாதானம், மனம் திரும்பும் போதுதான் குடும்பம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும். அப்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் சுவிசேஷம் என்ன அப்படின்னா, ஐயா நான் வேற வழியில போயிட்டு இருக்கேன் ஐயா, ஒரு உலக வழிபாட்டுல போயிட்டு இருக்கேன், ஒரு விக்கிரத்துல நான் அடிமையா இருக்கேன், ஒரு பாவத்துல அடிமையா இருக்கேன், ஒரு மாந்திரியத்துல, ஒரு உலகத்துக்குள்ள பல காரியத்துல நான் அடிமையா இருக்கேன். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஒரு மனுஷன் தப்பு நினைச்சு என்னைக்கு உணர்ந்து கர்த்தர் பக்கம் வாரானோ அன்னைக்கு தான் அந்த குடும்பத்துக்கு விடுதலை, அன்னைக்கு தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு குடும்பம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் பக்கம் வரணும். அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாம மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி
நம்ம ஜெபிக்கும் போது அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இரவு நேரத்தில் தேவையில்லாத சொப்பனங்கள் வராது, தேவையில்லாத பயங்கள் வராது, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அப்பா, என் வாழ்க்கையில இத்தனை வயசுல ஒரு பாவம் இருந்துச்சுப்பா, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நான் பொய் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா. நான் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. நான் உங்க பிள்ளையா மாறணும்ப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா. எனக்கு அபிஷேகம் வேணும்ப்பா. எனக்கு பரிசுத்தாவில நிரப்பப்படணும்ப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்ப தருவார்.